மார்னிங் திவ்யா. மார்னிங் பிரீத்தி. திவ்யா, சோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண யோகா பத்தி தான். சோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யோகா ஃபேக்ட்ஸ் இன்னைக்கும் மக்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பேசிடலாமா? பேசிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வியூஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, நம்மளோட நேஷனல் ஃப்ளவர் வந்து லோட்டஸ். ஆமா, லோட்டஸ் ரிசெம்பிள் பண்ற மாதிரி யோகால ஒரு போஸ் இருக்கு. ஓகே, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த போஸோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ரெண்டு திங்ஸ் வந்து ரிசெம்பிள் பண்ணுது. ஒன்னு வந்து நம்ம பேலன்ஸ்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து அந்த பியூட்டி ஆஃப் லோட்டஸ் வந்து வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க சொல்ற போஸ் பாத்தீங்கன்னா வணக்கம் வந்து தலைக்கு மேல வச்சா அந்த குனிஞ்ச. ஓகே, அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இது ரெண்டு பேர் பண்ணி இந்த போஸ் வந்து நம்ம எப்பயுமே ரெகுலரா பாத்துட்டு இருப்போம். ஒன்னு வந்து புத்திசம் கண்டுபிடிச்ச புத்தர். ஓகே, இன்னொருத்தர் வந்து இந்து காட்ல ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள் சிவா. ஓகே, எஸ் கரெக்ட். நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம். அடிக்கடி சிவபெருமானை தான் அந்த போஸ்ட்ல நான் பாத்திருக்கேன். அது ஒரு கால் வந்து மடக்கி வச்சிருப்பாரு. சூப்பரான விஷயம் சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய நாளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 23/9/2016 வெள்ளிக்கிழமை, துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி அஷ்டமி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, பகல் 1 மணி முதல் 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. திவ்யா, யோகா பத்தி நிறைய சூப்பரான ஃபேக்ட்ஸ் பேசிட்டே இருக்கோம். பொதுவா யோகா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிலீஜியஸ் சம்பந்தமா கொண்டு போறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம அதுல வந்து நிறைய வந்து ஓம்னு சான் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி சொல்றதால அது வந்து ஹிந்துசம்க்கு வந்து பொதுவான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலி யோகா பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்டதே தவிர ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்டது இல்ல அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம யோகால வந்து ஆண்கள் யோகா பண்றவங்க எல்லாம் யோகி அப்படின்னு சொல்றாங்க, பெண்கள் வந்து யோகினி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த யோகால நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேதங்கள் நிறைய 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? அதுல ரிக்வேதம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலே வந்து யோகா பத்தின சில மார்க்லாம் வந்து அந்த வேதத்துல இருக்கான். சோ அந்த வேதமே ரொம்ப பழசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வேதத்திலே யோகா இருக்குன்னா அப்ப அதுக்கும் பழசுதான் யோகா. ரொம்ப வந்து பழைய கால மக்கள் வந்து ஃபாலோ பண்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லதும் கூட அப்படின்னு சொல்ல வராங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. அந்த பேர்களுக்கான காரணங்களையும் சூஸ்திரங்களையும் கூற வந்திருக்காரு நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன். பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை நாம் பெற்றிருக்கின்றோம். பராசக்தியினுடைய பரதேவதினுடைய ஒளி வெள்ளத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். அடுத்த திருநாமம் ஓம் ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதாயே நமக என்கின்ற நாமம். ஷட்சக்கர உபரி சம்ஸ்திதா, 6 ஆதாரங்களை கடந்து மேலே வசிப்பவளுக்கு வணக்கம். இந்த 6 ஆதாரங்களிலே தான் அவள் இருக்கிறாளாக, சக்தியாக என்று கேட்டால், இவற்றை கடந்தும் அவள் வசிக்கிறாள், இவற்றை கடந்தும் அவள் இருக்கிறாள் என்கின்ற திருநாமம். இந்த 6 ஆதாரங்களே அவள் கடந்து இருக்கிறாள் என்று சொன்னால் அவளாலே எல்லா இடத்திலும் இருக்க முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபிராம் பெற்று சொல்லுவார், ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்று சொல்லுவார்.
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதாரங்களிலே மூலாதாரத்திற்கு கீழே ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு அகுல சக்கரம் என்று பெயர். அந்த அகுல சக்கரத்திலே அவள் வீற்றிருக்கிறாள். ஆக்ஞா இருக்கிறதே, அந்த ஆக்ஞைக்கு மேலாக ஒரு சக்கரம் இருக்கிறது, சகசிரார சக்கரம், சகசிரார அகுலம் என்று பெயர் அதற்கு. அதற்குள்ளே தேவி இருக்கிறாள். இந்த 2 இடங்களிலே அவள் நிலைத்து நிற்கிறாள் என்று சொன்னால், மனிதனுக்கு மேலுமாக, மனிதனுக்கு கீழுமாக, மனிதன் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு மேலுமாக, இந்த பிரபஞ்சத்திற்கு கீழுமாக என்று சொன்னால், அதிலே இருந்து இதுவரைக்கும் எல்லையற்றவளாக அவள் இருக்கிறாள் என்று பொருள். அவள் ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள்ளாக மட்டும்தான் இருக்கிறாளா என்று கேட்டால், அந்த வடிவத்திற்கு உள்ளும் இருக்கிறாள், வடிவத்தை கடந்தும் இருக்கிறாள். நமக்கு புரிதலுக்காக, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெரியவர்கள் சாஸ்திரத்தினுடைய விதிமுறைப்படி சிலா விக்கிரகங்களை அமைத்தார்கள். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், உருவ வழிபாடு எதற்காக என்று கேட்டால், மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு முதல் வகுப்பு பையனை கூப்பிட்டு ஒரு ஸ்லேட்டை எடுத்து வர சொல்லி, அந்த ஸ்லேட்டிலே அ என்ற எழுத்தை ஆசிரியர் எழுதி காட்டுவார். அந்த ஆசிரியர் என்ன செய்வார், அந்த ஸ்லேட்டு முழுமையாக ஆனா என்ற எழுத்தை எழுதுவார். அந்த முதல் வகுப்பு குழந்தை இருக்கிறதே, அல்லது இன்றைக்கு சொன்னால் கேஜி குழந்தை இருக்கிறதே, அந்த ஏ அல்லது ஆவை போடுகிற பொழுது அந்த ஸ்லேட்டு முழுமையாக போடும். அதை அப்பொழுதுதான் எழுத தொடங்கும். முதலிலே ஆ வராது அல்லது ஏ வராது, கொஞ்சம் கொஞ்சமாக கிறுக்கி அப்படியே போட தொடங்கும். அதே குழந்தை, அதே மாணவன் 10வது வருகிற பொழுது ஆ எழுத சொன்னால், அவன் ஸ்லேட்டு முழுக்க ஆனா என்ற எழுத்தையோ ஏ என்ற எழுத்தையோ எழுதினால், அவன் இன்னும் பக்குவ நிலைக்கு வரவில்லை, அவன் இன்னும் படிக்கவில்லை என்பது பொருள். அப்படித்தான் உருவ வழிபாடு இருக்கிறதே, நம்முடைய மனத்தை ஒடுக்குவதற்காக சாஸ்திர முறைப்படி ஒரு விக்கிரகத்தை நாம் வைக்கிறோம். ஒரு கட்டிடம் கட்ட வேண்டுமானால் என்ன செய்கின்றோம், சாரங்களை வைத்து மேலே காங்கிரீட் போடுவதற்கு கீழே அதற்கு முட்டு கொடுத்து சாரங்களை அமைத்து நாம் காங்கிரீட் போடுகிறோம். காங்கிரீட்டை போட்ட பிறகு, காங்கிரீட் செட்டான பிறகு நாம் சாரங்களை மீண்டும் அவிழ்த்து விடுகிறோம். காங்கிரீட் செட்டாகி அப்படியே நின்று விடுகிறது. அதற்கு பிறகும் நாம் முட்டு கொடுத்து கொண்டு இருப்பதில்லை. அப்படி கட்டிடம் கட்டுவதற்கு எவ்வாறு சாரம் அவசியமோ அது மாதிரி நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்காக, மனதை கெட்டிப்படுத்துவதற்காக, மனத்தை நிலைத்து நிற்பதற்காக உருவ வழிபாட்டிற்குள்ளே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றை கடந்து, இவற்றை தாண்டி அவள் உருவ வழிபாட்டை கடந்து அவள் ஞான நிலையிலே இருக்கிறாள். எல்லா இடத்திலும், பிரபஞ்சத்திலே எல்லா உயிர்குலங்களுக்கும் இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய ஞானம், அந்த பரந்த அறிவு ஞானிகளுக்கு இருக்கிறது. ஆகையினாலே தான் அவர்கள் எல்லாவற்றிற்குள்ளுமாக இறைவனை பார்த்தார்கள். எல்லா பொருள்களுக்குள்ளுமாக அவர்களுக்கு இறைவன் காட்சி அளித்தான். எதை பார்த்தாலும், மண்ணை பார்த்தாலும், கல்லை பார்த்தாலும், மரத்தை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் அவர்களுக்கு இறை சொரூபம் எப்படி தெரிந்தது என்று கேட்டால், அவர்கள் இந்த நிலையை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். நாம் அந்த நிலையிலேயே நின்று கொண்டே இருக்கிறோம். அந்த நிலையிலே இருந்து தாண்டி வெளியே வர வேண்டும். வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இதனையும் கடந்திருக்கிறான். ஆலயத்திற்கு போகிறோம், ஆலயத்திலே வழிபாடு செய்கிறோம். வழிபாடு செய்கிற பொழுது கண்களை மூடிக்கொள்ளுகிறோம். எதற்காக கண்களை மூடிக்கொள்ளுகிறோம்? அந்த பராசக்தி, அந்த இறைவனுடைய திரு உருவத்தை நம்முடைய இதயத்துக்குள்ளே பதித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்களை மூடிக்கொள்ளுகிறோம். இதயத்துக்குள்ளே பதித்து கொண்டால் என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இறை சக்தியை எல்லா பொருள்களிலும் பார்க்க வேண்டும். எல்லா பொருள்களிலும் பார்க்கக்கூடிய ஆற்றல், அந்த பக்குவம் எப்பொழுது வருகிறதோ அவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள். ஆகையினாலே தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளல் பெருந்தகை. ஒரு பயிர் வாடினால் அவர்களுடைய மனம் ஏன் வாடுகிறது? அந்த பயிருக்குள்ளாக அவர்கள் பராசக்தியை காண்கிறார்கள். அதற்கு உயிர் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். முன்பெல்லாம் நாம் சாதாரணமாக காலை எதிலாவது பட்டுவிட்டது என்று சொன்னால், ஒரு புத்தகத்திலோ ஒரு நோட்டிலோ அல்லது ஒரு பொருளிலோ பட்டுவிட்டது என்று சொன்னால் என்ன செய்வோம்? அதனை தொட்டு வணங்க வேண்டும் என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி செய்வோம். ஆனால் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமுறை இருக்கிறதே, எதன் மேலே ஏறி நின்றாலும் கூட அவர்கள் அதை ஏறி நிற்பதாக உணர்வதாகவே தெரியவில்லை. புத்தகத்தை கூட அல்லது ஒரு பேப்பரை மிதித்தால் கூட நமக்கு உடம்பெல்லாமல் ஆடி போய்விடும். ஏனென்றால் அதற்குள்ளே சரஸ்வதி இருக்கிறாள், அதற்குள்ளே கல்வி திருமகள் இருக்கிறாள்.
எந்த பொருளும் மகாலட்சுமி வீடுகளில் படுத்து கொண்டு இருக்கிற பொழுது சொல்வார்கள், சிவற்றின் மேலே காலை வைத்து கொண்டு படுக்கக்கூடாது, கடவுள் மேலே இருக்கிறார் என்று சொல்லி தந்தார்கள். ஏன் சொல்லி தந்தார்கள்? எல்லா பொருள்களுக்குள்ளாக கடவுள் இருக்கிறது. எல்லா பொருள்களையும் நாம் மதிக்க வேண்டும். ஆயுத பூஜை ஏன் கொண்டாடுகின்றோம்? ஆயுத பூஜை அன்று அந்த நமக்கு உதவியாக இருந்த அத்தனை டூல்ஸ் என்று சொல்வார்களே, கருவிகள், அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கடவுளை மதிப்பதன் காரணமாக அதனாலே தான் அவற்றை எடுத்து கழுவி வைத்து அதற்கு சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து பூ போட்டு அதனை ஏன் தேங்காய் பழம் உடைத்து வைத்து வழிபாடு செய்கிறோம்? அந்த கருவி இருக்கிறதே, அந்த கருவிக்குள்ளாக அவர்கள் கடவுளை காண்கிறார்கள். அதுதான் அதனுடைய தத்துவம். அப்போ உயிரான பொருளாக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் கூட அந்த உயிரான பொருளுக்குள்ளாகவும் உயிரற்ற பொருளுக்குள்ளுமாக கூட இறைவன் இருக்கிறான் என்ற மாபெரும் தன்மையை அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படியே வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கும் மனிதனாகவே ஒரு மனிதன் சக மனிதன் அடிபட்டு கீழே கிடக்கிற பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அவன் சாய்ந்த பிறகும் கூட அவனை கண்டு கூட இரக்கமற்ற தன்மை இந்த மனித குலத்திற்கு உருவாகி இருக்கிறதே. கீழே சாய்ந்து போய் விழுந்தவனை தூக்க வேண்டும் என்பதை விட அவன் சாய்ந்து போய் விழுந்ததை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறதே. அந்த வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவதற்கு உள்ளாக ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்து அவன் முகத்தில் தெளித்து அவனுடைய மயக்கத்தை தெளித்து விட வேண்டும் என்ற சிந்தனை ஏன் இந்த மனித குலத்திற்கு வர மறுக்கிறது என்பது யோசித்து பார்க்கிறோம். உயிரற்ற பொருள்களிலும் கூட கடவுளை கண்ட நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டியிருக்கிற வழி எது? நீங்கள் எல்லாவற்றையும் நேசியுங்கள் என்பதுதான். எல்லாவற்றையும் வீடியோ எடுங்கள் என்பது அல்ல. சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்னார், எல்லா ஆலயத்திற்கும் சென்றால் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம், முன்பெல்லாம் கடவுள் காட்சியை காண்பது என்று சொன்னால் ஆலயத்திலே தீபாராதனை நடந்தால், ஆலயத்திலே எம்பெருமான் வெளியே கிளம்பி வந்தால் எல்லோரும் கைகளை கூப்பிக்கொண்டு இப்படி வழிபாடு செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், எல்லார் கைகளிலும் அந்த ஃபோன் இருக்கிறதே, அதை வைத்து கொண்டு அந்த ஃபோனை வைத்து எல்லோரும் வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நம் கண்ணுக்கு நேரே இருக்கக்கூடிய கடவுளை இந்த கணத்திலே நாம் வழிபாடு செய்யாமல் வீடியோ எடுத்து அதனை பிறகு பல பேருக்கு அனுப்பி நீங்கள் என்ன வழிபாடு செய்ய போகிறீர்கள் என்பது நமக்கு புரியவில்லை. எதை எடுக்க வேண்டும், எதை எடுக்கக்கூடாது, எந்த அபிஷேகம் நடந்தாலும் எடுக்கக்கூடாது கட்டாயமாக. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையுமாக பதிவு செய்கிறோம். நம்மிடத்தில் கருவி இருக்கிறது என்பதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். நாம் அந்த கணத்திலே இறைவனை நாம் நினைக்க வேண்டும், அந்த கணத்திலே வழிபாடு செய்ய வேண்டும். இப்படித்தான் கைகூப்பி வழிபாடு செய்ய வேண்டுமே தவிர இப்படி கையிலே செல்போன் கேமராவை எடுக்கக்கூடாது என்று நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். குழந்தை பிறந்தால் அந்த பிறந்த குழந்தையை உடனடியாக ஃபோட்டோ எடுத்ததன் மூலமாக அந்த குழந்தையினுடைய கண்களுடைய பார்வை அற்று போனது என்ற செய்தியை நாம் படிக்கின்றோம். எதற்காக என்று சொன்னால் அந்த தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உயிரற்ற உயிருள்ள அத்தனை பொருளுமாக பராசக்தி இருக்கிறாள். 6 ஆதாரங்களுக்குள்ளே தான் அவள் இருக்கிறாள் என்று அல்ல, 6 ஆதாரங்களையும் கடந்து கீழே அகுல சக்கரத்திலே இருக்கிறாள், மேலே சகசிரார அகுலத்திலே இருக்கிறாள் என்ற செய்தியைத்தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு உணர்த்துகிறது. அப்படி எல்லாவற்றிற்குள்ளுமாக இறைவனை கண்டு வழிபடக்கூடிய மாபெரும் பரந்த தன்மையை நோக்கினை நமக்கும் பராசக்தி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்த அருமையான திருநாமம் ஓம் ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதாயை நமக. ஷட்சக்கர உபரி சம்ஸ்திதா, 6 ஆதாரங்களை கடந்து வசிப்பவளுக்கு வணக்கம் என்கின்ற திருநாமத்தை நாம் சிந்திக்கக்கூடிய பேற்றினை பெற்றோம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய தொடர்ந்த திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.